அதாவது இன்னைக்கு நம்ம 2 விஷயம் வந்து பார்க்க போறோம். 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, சட்டமன்றத்துல இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்த கொண்டு வராங்க. இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? உண்மையிலேயே வந்து இங்க பேன் நீட் அப்படின்னு ஒரு போராட்டம் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதற்கு பதிலாகத்தான் இந்த கண்துடைப்பு நாடகமா? உண்மையிலேயே அதுக்கு சிறந்த தீர்வு தானா இந்த தீர்மானம் அப்படின்றதையும், ரெண்டாவது வந்து சைலண்டா சில வேலைகளை விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அவர்களுடைய அரசு செஞ்சுட்டே இருக்கு. அதுவும் தனக்கு சாதகமான ஆட்களை வந்து அரசு பொறுப்புகளை வழங்கி வாரி வாரி வழங்குறது. இந்த முத்து படத்துல வந்து ரஜினி சாரும் மீனா மேடமும் போய் டீ குடிக்க போவாங்க, அதாவது சாப்பிட போவாங்க. இப்போ சாப்பாடுக்கு பில்லு கட்ட வந்து மீனா மேமுக்கு வழி இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பித்தளை நகை, அந்த போட்டுட்டு இருக்க டிராமா செட்டு நகைகளை வந்து வாரி வாரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவரை வச்சு யார் யாரெல்லாம் படம் எடுத்து யார் யாரெல்லாம் நஷ்டம் ஆனாங்களோ அவங்களுக்கு நஷ்ட ஈட இப்போ இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அரசு பதவிகளை வந்து வாரி வாரி கொடுக்குறாரு. அதில் ரஜினி சார் சொல்லுவார், பெரிய வள்ளல் பித்தளையை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் விஜய் சாரும் வந்து அரசு பதவியை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பதவிகளில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து திறம்பட செய்து கொண்டிருந்த அந்த பதவியை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ப்ரொடியூசரு, தன்னோட ரூட் மாஃபியா அந்த இது வேலை செஞ்சவர், அதுக்கப்புறம் தனக்கு பர்சனல் ஆலோசகராக இருந்தவர், அரசியல் ஆலோசகராக இருந்தவர் அப்படின்னு நாளுக்கு நாள் அந்த பட்டியல் அப்படின்றது நீண்டு கொண்டே போயிட்டே இருக்கு. அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜியோ வந்து வெளியாயிருக்கு. அந்த ஜியோ வந்து பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒன்று அறநிலைத்துறையை வச்சு செய்ய போகிறாங்க. ஏற்கனவே இந்த பழனி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. 100 கோடி நிலம் சொத்து மதிப்பு வந்து 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. அது அமைச்சருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, அந்த வாங்கினவங்க எப்படி அப்ஸ்காண்ட் ஆனாங்க, கைது செய்யப்பட்டவங்க திடீர் வந்து மரணம் ஆனாங்க, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்கான இதுவா, இல்லை இவங்க அறநிலைத்துறையே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போடுறாங்களா அப்படின்ற பல கேள்விகளுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு சம்பந்தமான நிலமும் வந்து இதே மாதிரி தான் சிக்கி இருக்கு, சர்ச்சையில் சிக்கி இருக்கு, இந்த மாதிரி ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ மூணாவதாக வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறங்காவலர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த அறநிலைத்துறையுடைய கோவில், அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு அறங்காவலர்கள் வந்து இருப்பாங்க. அதாவது பரம்பரையாக அறங்காவலர்கள் இருப்பாங்க. அப்படி பரம்பரை முறை அல்லாத அறங்காவலர்கள் இருப்பாங்க. இந்த அறங்காவலர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுடைய சொத்துக்களை வந்து பராமரிக்கிறது, கணக்கு வழக்கு பார்க்குறதெல்லாம் இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது 2 வகையாக வந்து இது பண்ணுவாங்க. பரம்பரையாக பார்க்குறவங்க, அப்படி பரம்பரையாக பார்க்குற முறை அல்லாது அரசு தரப்புலேருந்து நியமனம் பண்ணுறவங்க அப்படின்னு. இப்போ இந்த அரசு தரப்புலேருந்து நியமனம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு குரூப் வந்து இவங்க ஒரு குழு வந்து அமைப்பாங்க. அரசு சார்பில் ஒரு குழு வந்து அமைப்பாங்க. அப்படி ஒரு குழுவை தான் இப்போ கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த அறங்காவலர்களை நியமனம் பண்ணுறது, அதாவது இந்த கோவில் சொத்துக்களை யார் பராமரிக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்க போகிறதே இந்த குழு தான். இப்போ இந்த குழுவில் ஒரு ட்விஸ்ட் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். சிவஞான பாலையா சுவாமிகள், ராமநாதன், அர்ச்சனா கல்பாத்தி அகோரம், பரா சம்பத்து, அப்புறம் சுமதி, தா வேல்முருகன், இப்படி லிஸ்ட்டு வந்து வெளியாயிருக்கு. இப்போ இந்த மற்ற இது வந்து நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டு பண்ணுறீங்க. அதில் இந்த 2 பேர் வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அதில் ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி அகோரம். இவங்க யாருன்னா அந்த ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஃபேமிலி, அந்த பின்னணியிலேருந்து வரவங்க தான். இவங்களே ஒரு ப்ரொடியூசர் தான். அவங்க எந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டா இந்த லிஸ்ட்டில் விஜய் அவர்கள் வந்து என்ன ஃபேவரிசம் பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது இந்த அர்ச்சனா கல்பாத்தி அகரம் அப்படின்றாங்க, விஜய் அவர்களை வைத்து பிகிலு கோட்டு அப்படின்னு 2 அதி முக்கியமான படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னணி நடிகையே வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போகிற அளவுக்கு. இப்போ கோட் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோட் படத்தில் அந்த நடிகை பேரை வேற சொல்லக்கூடாது, சொன்னாலே கைது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்னணி நடிகை வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சாங் மட்டும் இருக்க வந்து ஆடிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு ஆட வைக்கிற அளவுக்கு
ஒரு முன்னணி நடிகை ஆட வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. அந்த நடிகைக்குமே ரொம்ப நெருக்கமானவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்க தான். ஸோ அந்த பிகிலு கோட்டு ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். யார் இதுலேயும் வந்து அதுலேயும் வந்து இருப்பாங்கன்னா, நான் விஜய் சார் சொன்னேன். பிகில் படத்துலேயும் வந்து விஜய் சார் நடிச்சிருக்காரு, கோட் படத்துலேயும் விஜய் சார் நடிச்சிருக்காரு. மற்றபடி நான் வேறு எதையும் தொடர்பு படுத்தி பேசலை. ஸோ அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ப்ரொடியூசரு. ஸோ இவங்கள வந்து இந்த அறங்காவலர்கள் நியமனம் பண்ணுற குழுவில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான தகுதி என்ன, இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் வந்து யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருந்து ஒரு இதுவாக வந்து இதை நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து அந்த தகுதியே உங்களுக்கு வேண்டாம். ஒன்று நீங்கள் வந்து இப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல விஜய் அவர்களால் போட முடியாது, அதுக்கு ஏன்னா படிச்சிருக்கணும். இப்போ அதுவும் நீ படிக்க வேணாம், யாரை வேணாலும் தூக்கி முதலமைச்சர் நினச்சாருன்னா போட்டுக்கலாம் அப்படின்னா அதையும் விஜய் அவர்கள் போட்டுறாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் டாக்டரு எல்லாருமே அவரே போட்டுப்பாரு. ஆனால் நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இல்லை. நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தால் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் டாக்டரு அந்த மாதிரியான இதுக்கெலாம் நீங்கள் கட்டாயமாக வந்து படிப்பு தேவை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க அந்த பதவிக்கெலாம் வந்து இவர் வந்து இந்த ப்ரொடியூசரு, கேமராமேனு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கி பதவி கொடுக்காம இருக்காரு நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த பதவி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே லிஸ்ட்டில் இன்னொரு பேர் இருக்காது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள். இப்போ இவருக்கு என்ன தகுதி அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க? அவங்க ப்ரொடியூசரும் சரி, இவர் என்னமா இவர் பல படத்தில் பாடியிருக்காருன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புலவர்கள் வந்து வருவாங்க, இந்த பாடுவாங்க. இந்த 23ஆம் புலிகேசி படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு மாமா மன்னன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாங்க. உடனே இவருக்கு வந்து கோவம் வரும். அது எப்படி என்னை பார்த்து மாமா மன்னன் எப்படி பேசுவேன், அடா நீ வந்து பெரிய மன்னன் அப்படின்றத நான் மாமா மன்னன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த காட்சியை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு புலவர் வந்து ஒரு அரசர்கிட்ட போய் புகழ்ந்து பாடும்போது மனம் குளிர்ந்து போன மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஒரு அரசு அவை புலவராக அவங்கள வந்து நியமனம் பண்ணுவாங்க. பொன் பொருள் அதெல்லாம் தூக்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த ரேஞ்சில் தான் நம்ம மன்னருக்கு முன்னாடி இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. யார்? வேல்முருகன் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகேவுடைய 3ஆம் ஆண்டு கொண்டாட்டத்து போது இவர் வந்து பயங்கரமாக ஆடியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். கூட போய் இவரும் ஆடியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அந்த பர்ஃபார்மன்ஸ் மன மகிழ்ந்து போனவர். இன்னும் ஒருபடி சொல்ல போனோன்னா, கொடுத்த காசை விட அதிகமாக கூறேடா அப்படின்ட்டு அந்த வடிவேலு இது காமெடி வரல, அவருடைய காமெடியில் வரல, அந்த மாதிரி ஒரு முருகர் பாடலையே வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி திருத்தி பாடி அப்போ விமர்சனத்துக்குலாம் வந்து ஆளானார் வேல்முருகன் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு மனசு குளிர இப்போ தான் தெரியுது அன்னையே ஹெவி பர்ஃபார்மன்ஸை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு தான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு. அந்த புலவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மன்னரோட மனசை குளிர்வித்திருக்கிறார். அதனால் மன்னரும் இப்படி ஒரு பதவியை போட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்னா சட்டமன்றத்தில் போட முடியாது. சட்டமன்றத்தில் போட்டு பிரேமலதா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து கேட்டுருவாங்க. அந்நியார் வந்து அன்னைக்கு கேட்டாங்க பார்த்தீங்களா, ஜோசிகார் அவர் இருக்கணும்னா உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க, நீங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு போட்டு தாக்கினாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த அவைப்புலவர் ஏதாவது சட்டமன்றத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்தால் தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறையில் அறங்காவலர்களை நியமனம் பண்ணுற குழுவில் போய் போட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சத்துக்கு அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய கோவில்களை பராமரிக்கக்கூடிய அறங்காவலர்களை நியமனம் பண்ணுற குழு. அதுக்கு கீழே எல்லாம் போக மாட்டாங்க. 10 லட்சத்துக்கு மேலே நம்ம தகுதி 10 லட்சத்துக்கு மேலே தான், அதுக்கு கீழே நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு தகுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த தகுதி வேணாம், அந்த மாதிரி வேலைக்கு இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கோயில் வேலைன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு தான் தகுதி வேணும். இவங்களுக்கு அந்த தகுதியே வேணாம். என்ன, நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், விஜய் அவர்களுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தால் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே கர்நாடகாவை சேர்ந்த அந்த கேவிஎன் வெங்கட்ரமணனா அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதி அப்படின்ற போஸ்ட்டை தூக்கி கொடுத்தாரு அண்ணன். இப்போ அவர் வந்து என்னன்னா, அவர் ஜனநாயகம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பாவம் அதிகப்படியான லாஸ் இல்லையா, படம் வந்து லீக் ஆயிடுச்சு, படம் வரல. அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி சிஎம் சார்ன்ட்டு சட்டமன்றத்தில் எடுத்த ஷூட்டிங் எல்லாம் போட்டு மற்றபடி படம் வந்து சக்ஸஸ் ஆகலை, இல்லை எல்லாமே காலி தேட்டராக இருந்தது. அதனால படம் ஊற்றிக்கிச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, இந்த நிதி நெருக்கடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு அதிதீவிரமாக யோசித்து விஜய் அவர்கள் அவங்களுக்கு டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாடுடைய டெல்லி பிரதிநிதி அப்படின்ற பதவியை தூக்கி வழங்க
வழங்கியதன் விளைவுதான் டெல்லியில் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டோடைய இதெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மேகதாது அணை கட்டுறதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை இது கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டப்போ இந்த டெல்லி பிரதிநிதி என்ன பண்ணார், தமிழ்நாட்டு சார்பாக தமிழ்நாடு பிரச்சனைகளை எங்கே கொண்டு போய் பேசினார், என்ன சொன்னார் அப்படின்னு தெரில. ஏன்னா அவர் பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவர் கர்நாடகா சார்ந்தார். கர்நாடகா சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளை விட ஒரு அதிமேதாவி யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்படியாக கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தருக்கு டெல்லி பிரதிநிதித்துவத்தை தூக்கி கொடுத்தாரு இல்லையா. ஸோ அது என்னன்னா அவர் வந்து ஒரு இதோட தான் செய்கிறார். எந்த இதோட செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் படம் என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய நஷ்டத்துக்கு ஏற்ப உங்களுக்கு அரசு பதவி வந்து வழங்கப்படும். படம் அட்டர் ஃப்ளாப்பு, படம் வெளியவே வரல அப்படின்னா டெல்லி லெவலில் உங்களுக்கு வந்து பதவி கொடுப்பேன். இப்போ எப்படி வெங்கட்ரமன் கொடுத்தார் இல்லையா, டெல்லி பிரதிநிதி அப்படின்னு, தமிழ்நாட்டோடைய டெல்லி பிரதிநிதி அப்படின்னு. இல்லை ஓரளவுக்கு படம் வெளியே வந்து ஓடி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அறநிலைத்துறையில் அந்த அறங்காவலர்களை நியமனம் பண்ணுறக்கூடிய அந்த குழுவில் உங்களை வந்து நாங்கள் நியமனம் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி பார்த்தா சுறாவோடைய ப்ரொடியூசர் வந்து தேடிட்டு இருக்காரா எவ்வளோ தூரம் நம்மளுக்கு நஷ்டம். அப்படி பார்த்தா இந்த இவரை வச்சு படம் பண்ணதுலேயே அதிகப்படியாக நஷ்டம் ஆனது நான் தான். எனக்கு முடிஞ்சால் நீங்கள் துணை முதல்வர் பதவி ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல். ஏன்னா ஒரேடியாக ஜனநாயகனை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு அரசியல் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டீங்களே, திமுக சதி அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு பொய்யை கட்டமைச்சு இது பண்ணி அவருக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாஸுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்கீங்களா, உங்களை வச்சு சுறான்னு ஒரு படம் எடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்து நஷ்டமாயிருக்கேன், அதனால எனக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கிய அரசியல் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் அடுத்ததாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. போகிற போக பார்த்தா கில்லி படத்துக்கு அப்புறம் எந்தெந்த படம்லாம் ஃப்ளாப் ஆச்சோ அவங்கெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு, ப்ரொடியூசர்லாம் லைனில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கவுங்க பயோடேட்டாவை அவங்கவுங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ இது வரைக்கும் இவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அரசு பதவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் பிரச்சனை எப்போ அவர் வந்து ஜெகதீஷ் நான் பேசலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டார் பார்த்தீங்களா, இவங்க கூட ஏதோ ரூட் மாமாவோ ஏதோ சொன்னாங்களே, அந்த அதாவது விஜய் அவர்களுக்கு அவர் மாமா மாதிரி நான் கூப்பிடுவேன், அவ்வளோ நெருக்கம் எனக்கு அப்படின்னு அவர் சொல்வார் இல்லையா. ஸோ அவர் ஜெகதீசன் அவர்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி அர்ச்சனா கல்பாத்தியாகுரம் அவருக்கு என்ன பதவி கொடுத்தாங்க இப்போ அப்படின்றத நம்ம பார்த்தோம். வேல்முருகன் அவர்கள் மனதை குளிர் வைத்ததுக்காக அவரும் அந்த இதில் குழுவில் உறுப்பினராக இருக்கார். இதே மாதிரி டெல்லி பிரதிநிதித்துவம் டெல்லி வெங்கட் நாராயணன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பரஹம்சன். அதாவது இவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒளிப்பதிவாளர், விஜய் அவர்களுடைய படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிருக்கிறார். இதை விட என்ன அதிகப்படியான தகுதி வேணும் இல்லையா. நீ இனிமேல் டிகிரி படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கொண்டு வராதிங்க. இந்த மாதிரி நீங்கள் விஜய் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆன்லைனில் அவங்களுடைய ரசிகர்களை ஆர்கனைஸ் பண்ணவராக இருக்கணும். என்னம்மா அதுக்கெல்லாமல் பதவி கொடுத்துருக்காங்களே. ஆன்லைனில் விஜய் ரசிகர் மன்றம் ஒருங்கிணைப்பாளராக இருந்த குருவுக்கு தகவல் சரிபார்ப்பு குழு தலைவர், ஃபேக்ட் செக்குன்னு நினைக்கிறேன், தகவல் சரிபார்ப்பு குழு வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஏதோ திருடன் கையிலேயே சாவி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறத யார்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க அப்படின்றதா வேதனைக்குரிய விஷயம். பார்ப்போம் இனிமேல் எந்த மாதிரியான இது வருதுன்னு. இதை விட சூப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரெட்டி அவர்களும் ஜான் ஆரோக்கிய சாவி அவர்களும். விஷ்ணு ரெட்டி அவர்கள் யார், ஆந்திராவை சார்ந்தவர். இவரோட ஃபிரண்டுக்கு இவங்களுக்கு வந்து பதவியை கொடுத்துருக்காங்க. அது வந்து சட்டமன்றத்தில் கூட கேட்டாங்க, ஆளுநர்கிட்டயே கேஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க என்ன பதவியில் இருக்காங்க, ஏது பதவியில் இருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் இவங்க வந்து முதல்வர் வந்து அந்த ரகசிய தீர்மானம் எடுத்துக்கிட்டார் இல்லையா, ரகசியத்துக்கு வரக்கூடிய அரசு ரகசிய சார்ந்த விஷயங்கள் வந்து வெளியே தெரிவிக்க மாட்டேன்னு அந்த இதவே மீறி இவங்க வந்து 2 பேரை உள்ளே சேர்த்து திரிகிறாங்க. அது என்னன்னு விசாரிங்க அப்படின்னு ஆளுநர் வரைக்கும் அந்த இது வந்து போயிருக்கு. அப்படியும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்படி படித்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணும், இந்த பதவியெலாம் வந்து இந்த மாதிரியான அதிகாரிகள் கிட்ட இருக்கும்போது அது சிறப்பாக செயல்படும் அப்படின்ற விஷயம் போய் எனக்கு ஃபேவரான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை உட்கார வச்சேன்னா அவங்களுக்கு ஃபேவரான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்கார வைப்பாங்க. அப்போ ஃபேவரான ஆள் யாருக்கு ஃபேவராக வேலை செய்வாங்க. குறிப்பாக இவங்க அறநிலைத்துறையை ஏதோ வந்து கட்டம் கட்டுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி தொடர்ந்து அறநிலை சார்ந்த ஆட்களை வந்து
ஒரு 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 வீடு இருக்குன்னு வைங்களேன், ஒரு பணக்காரர் இருக்காரு, அவர் வந்து அப்போ பசங்களாம் கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலைக்காரர் உள்ள வருவார். அந்த வேலைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஆளாக உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்து கடைசியில் முதலாளியவே அவங்க மிரட்ட பழைய ரஜினிகாந்த் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜா சின்ன ரோஜான்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவர் தான் போவார். போனால் வேலைக்காரங்களாம் அங்கே அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓனர் கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, இங்கே கண்ணு தெரியாத மாதிரி ஓனர் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களெல்லாம் வந்து உள்ளே சேர்க்குறாங்க. கடைசியில் ஓனருக்கே இவங்க ஏதோ பெரிய ஆப் அடிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியுது நம்மளுக்கு. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் இந்த அரசு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, யாருமே பஸ்ஸில் போகாதீங்க, மாட்டு வண்டியில் போக ஆரம்பிங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆப்பிள் ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் பழையபடி அந்த பட்டன் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இன்னென்ன டெக்னாலஜி வந்து இவ்வளோ தூரம் முன்னாடி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. பிற்போக்கா அப்படியே கற்காலத்துக்கு போயிடுங்க. ஏன்னா இவங்க அதை தான் விரும்புகிறாங்க. ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்களா தீர்மானம் போட்டு மசோதா பண்ணி அதை அடுத்த நிலைமைக்கு போய், குறிப்பாக திமுக பார்த்தீங்கன்னா 2021 இவங்க வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு மசோதா வந்து இது பண்ணுறாங்க. அந்த மசோதாவை ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் அலக்கடிச்சு ஜனாதிபதி கிட்ட அனுப்புகிறாங்க. ஜனாதிபதியும் அதை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்போ அந்த தகவல் வருதுன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் மூலயமா தான் நம்மளுக்கு வந்து இந்த தகவலே வருது, அவங்க அதை ரத்து பண்ணிட்டாங்கன்னு. ஸோ 2021 போட்டது மட்டும் இல்லாமல் 2017 கூட போட்டிருக்காங்க. ஸோ எந்த இதுக்குமே வந்து ஆர்.என். ரவி அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க வெறுப்பின் பேர்லாம் இங்கே வந்து ஆட்சி நடத்த முடியாது. மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய முதல்வர்களோ இல்லை அமைச்சர்களோ இந்த மாதிரியான சட்டமன்ற உறுப்பினர்களை ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினா, ஆளுநர் அவர்கள் அதில் வந்து திருத்தங்கள் சொல்லாமே தவிர்த்து அதை நிராகரிக்கிறதுக்கான எந்த இதுவும் உரிமையும் அவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி அனுப்பிச்சும் எங்களுக்கு இதுதான் வேணும் சொல்லி திருப்பி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு அனுப்புறாரு. ஆனால் ரெண்டாவது தடவை அனுப்பிச்சா அது கண்டிப்பாக கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்றது சட்டம். இதனால் ஆளுநர் அவர்கள் நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இது டெல்லிக்கு அனுப்பிச்சிடும் அப்படின்னு ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி நிறைய மசோதாக்களை வந்து கையெழுத்து போடாமல் ஆளுநர் ரவி அவர்கள் அலக்கடிக்கிறாருன்னு சொன்ன பிறகு தான் இங்கே இந்த பக்கம் கோர்ட்டுக்கு போனோன்னா அந்த பக்கம் உஷாராக ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஜனாதிபதி அவர்களுக்கு யார் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால் அது ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு திமுக அரசு வந்து போகுது. அப்போ வந்து இவங்க கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் இன்னும் வந்து எந்த தீர்ப்பும் வரல, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதாவது இப்படி மசோதா நிறைவேற்றியே இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, சட்ட போராட்டம் நடத்தி இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அண்ணன் வந்து தீர்மானம் போடுறாரு. இப்போ தான் இப்போது ஒரு தீர்மானம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெசல்யூஷன், அதுக்கு எந்த சட்ட வடிவமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கோரிக்கை மாதிரி தான். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த தீர்மானத்தின் மூலயமா, தமிழ்நாடுக்கு நீட்டு தேவையில்லை, நாங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கோம், தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே நீட் வந்து வேண்டாம், நாங்கள் நீட்டை விரும்பலை, நீட்டு எங்களுக்கு வேண்டாம், அதனால எங்களை இதில் இருந்து விலக்கு கொடுங்க, இல்லை ஒட்டுமொத்தமாக அதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்ற நிலைப்பாடில் தமிழ்நாடு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளானிய நாங்கள் இதை வந்து இதுவாக தீர்மானமாக நாங்கள் வந்து இதை நிறைவேற்றுறோம் அப்படின்னும் போது இது வெறும் ஒரு கோரிக்கையாகத்தான் வந்து டெல்லிக்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி. ஆனால் என்றைக்குமே அது வந்து தீர்வாகவே ஆகாது. அப்போ மசோதா அப்படின்றது அது ஒரு சட்ட வடிவமாக மாறும், அது ஒரு ஆக்ட் கையெழுத்து போட்டால் அது ஒரு சட்டமாக மாறிடும். இப்போ ஒரு தீர்மானத்தை விட மசோதாவுக்கு தான் வந்து பவர் அதிகம். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய அரசு இந்த நேரத்தில் இந்த தீர்மானம் போடுறது அப்படின்றது தமிழ்நாட்டில் இவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை விழுந்துருச்சு. அது நீட்டுக்கு எதிராக போராடிய அந்த மாணவர்கள் மேலே எப்படி தடியடி நடத்துது, பாஜக மாதிரியே நேம் பேட்ச் இல்லாமல் ஒரு அரெஸ்ட்டு, அது மோசமாக அவங்களை ட்ரீட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் எந்த ஆதரவுமே கொடுக்காம தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கின அதுக்கப்புறமா கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அந்த இடத்துக்கு போய் அவங்கள அங்கேருந்து விரட்டி அடிச்சு அப்படின்னு தாவேக்காக்கு இவங்க நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. குறிப்பாக மாணவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சு எந்த ஜென்சியை வச்சு இவங்க வந்து படம் காட்டினாங்களோ அந்த ஜென்சியை இவங்களை வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அது அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டமாக பல நாட்களாக அது தொடர்ந்து கொண்டு இருக்கு. இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு வகையில் முடிச்சு வைக்கணும் அப்படின்னா, நாங்கள் பாருங்கள் தீர்மானம் கொண்டு வந்துட்டோம், அனைத்து எல்லாருமே இதுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நாங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், நாங்கள் நீட்டுக்கு எதிரானவங்க தான், ஆதரவாளர்கள் இல்லை, பாருங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லாருமே இதுக்கு நாங்கள் எதிராக மீன்ஸ் அந்த இது நீட்டுக்கு எதிராக தான் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து இவங்க கொண்டு வராங்க. பட்
என்னன்னா இங்க இது இப்படி கொண்டு இருக்க போய் வேண்டியது இல்லை. தீர்மானத்தை விட உண்மையிலே தாவேக அரசுக்கு அக்கறை இருக்கு, நீட்டை வந்து தடை செய்யணும் அப்படின்ற அக்கறை இருக்குன்னா அவங்க இந்த கேஸ் என்ன ஆச்சு, ஏன் பெண்டிங்ல இருக்கு, இது அவசர காலமா விசாரிக்கலாமே, எதனால இது கிடப்பில் போடப்பட்டிருக்கு, இப்போ கோர்ட்ல இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு விசாரிச்சு அது என்ன பண்றது, ஏதாவது தப்புனால அது ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையா, எதனால ஜனாதிபதி அவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் ஏன் ஜனாதிபதி அவர்கள் இதை ரிஜெக்ட் பண்றாங்க, ஏன்னா கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்தை அதாவது ஒரு மசோதாவை கண்ணை மூடிட்டு ஒரு மத்திய அரசு ரிஜெக்ட் பண்றதுக்கான எந்த உரிமையுமே கிடையாது. நீங்களும் முடிவெடுக்கலாம், நாங்களும் முடிவெடுக்கலாம் அப்படின்னும் போது நீங்க ஏதாவது இதுல இந்த திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க அறிவுறுத்தி இருக்கலாம், ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம ஒரேடியாக அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. எதனால இதை ரிஜெக்ட் பண்ணீங்க, எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்றத்தில் போய் அதுக்கு ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன, அதை நாங்கள் சரிப்படுத்துறோம் அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வந்து போயிருக்கணும். பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாத்துறதுக்காக இவங்க என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுத்தாங்க, ஒன்றிய அரசு கிட்ட என்ன மாதிரி இவங்க வந்து ஒரு முன் வச்சாங்க, நாடாளுமன்றத்தில் இதை பத்தி இவங்களுக்கு எம்பி கிடையாது, அடுத்து குறைஞ்சபட்சம் இவங்க கூட்டணியில் இருக்காத இதை வந்தாங்களே ஒரு சில பேர் இப்போ வந்தாங்களே டீலிமிட்டேஷனுக்கு, அவங்கள இதை குறித்து நாடாளுமன்றத்தில் பேச சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு கண் துடைப்புக்கு சும்மானா நானும் வந்து நீட்டுக்கு எதிராக இருக்கேன், அதனால நான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு இந்த அரசு பண்ணுறது அப்படின்றது, அதை வச்சுட்டு அந்த தீர்மானத்தை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வெறும் கோரிக்கை. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து முதலாம் இடம் பாடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து மோடி அவர்கள்கிட்ட கெஞ்சினாரு பார்த்தீங்களா, அவர் கார் துப்பியிருக்காங்க ஒன்றிய அரசு கோர்ட்டில் நேற்றுக்கு. நாங்கள் எப்போ சொன்னோம் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு பாட சொன்னி, எங்கள் டார்கெட்டு எங்கள் ஃபைட்டு வந்து வந்தே மாதரமா தேசிய கீதமா, தேசிய கீதத்துக்கு எந்த வகையிலும் வந்தே மாதரம் குறைஞ்சது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. நீ வந்தே மாதரமோ தேசிய கீதமோ ஒரு ஈக்குவலாக பாடு அப்படின்னு. அவங்க வந்து எப்படிப்பா வந்தே மாதரம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த தெய்வங்களை வந்து போற்றுதலுக்குரியா இருக்குது, ஆனால் தேசிய கீதம் அப்படின்னா ஒட்டுமொத்த தேசத்துக்கான பாடலாக இருக்குது, அப்படி முடியாது அப்படின்னு இவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த வந்தே மாதரத்துக்கு ஏதாவது அவமதிப்பு ஏற்பட்டாலோ பாடும்போது நீங்க எழுந்துக்கல, அந்த பாடலுக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு வந்தா நாங்க வந்து உங்க மேல கேஸ போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோமே தவிர்த்து எந்த இடத்திலுமே நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தோ இல்ல மாநில பாடலையோ 3வது இடத்திற்கு பாட வேண்டும் அப்படின்னு நாங்க எந்த இடத்துலையும் நாங்க சொல்லல. அப்ப நாங்களே வந்து அதை வந்து 3வது இடத்துக்கு பாடுங்கன்னு சொல்லாத போது தமிழக அரசு அதாவது தாவேக விஜய் அவர்களுடைய அரசு அதை 3வது இடத்துக்கு பாடி இருக்குன்னா நான் ஒரு யாரு எவரு அப்படின்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நேற்று காரி துப்பி இருக்காங்க. ஒன்றிய அரசே நாங்களே சொல்லலப்பா, அவங்க எங்களுக்கு மேல பண்றாங்கன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு நீங்கள் அப்போ 3வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்தை தள்ளுனீங்க, இப்போ எதுக்கு சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றினீங்க, அப்படி அந்த இதுவே இல்லையாமே, அப்போ ஏன்பா நீ பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஸோ ஆக மொத்தம் இவங்க வந்து எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். ரூல்ஸே இல்லைனாலும் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை பாட விட்டு அப்புறமா சட்டமன்ற கூடிய 3வது நாளில் வந்து அந்த அசிங்கெல்லாம் காவேரி மேலாண்மைக்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்ட பிறகு அந்த தோல்வி மறைக்கிறதுக்கு இங்கே தமிழ்தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் கொண்டு வர்றது, அப்புறம் நீட்டுக்காக வெளியே போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு இது பண்ணோம், ஏன்னா அங்கே எதே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு நீட்டுக்கு எதிராக இல்லை, அது பேரளவு தான் எதிர்க்குது அப்படின்ற அந்த பேரை கிளியர் பண்ணுறதுக்காக இவங்க வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு தேவையே இல்லாத ஒரு தீர்மானம், அதாவது தீர்மானம் ஓகே, ஆனால் அந்த தீர்மானத்தால் என்ன பயன் பிரோஜனம் அப்படின்றதா கேள்வி. அதாவது மசோதாவே அவங்க ஒன்றும் இல்லாமல் தூக்கி எறியும் போது தீர்மானத்தை வந்து அவங்க இதுவாக கூட மதிக்க போகிறது இல்லை. ஆக இப்படி தான் இந்த பக்கம் வந்து இவங்க வெறும் கண்துடைப்பு வேலைகளை ஈடுபட்டுட்டு அந்த பக்கம் அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை நிறையவே வந்து இந்த மாதிரி அரசு பணிகளில் வந்து அவருக்கு ப்ரொடியூசர், அவர் படத்தோடைய ப்ரொடியூசர், அவங்க படத்துக்கு கேமராமேன், அவங்களுடைய இதுக்கு வேலை செஞ்சவங்க, ஜோசியர் சொன்னவங்க, அவங்களெல்லாம் வந்து இப்போ அரசு பணியில் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இது தொடருமாயின் இது வந்து வேற ஒரு பிரச்சனைக்கு போய் வழிவகுக்கும். மக்கள்கிட்ட வந்து இது போய் எப்படி சேரப்போகுது. ஸோ இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தால் நிலைமை எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இந்த மாதிரியான என்னென்ன நாடகங்களை வந்து தாவேகா வந்து தொடர்ந்து செய்ய போகுது அப்படின்றத.